வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? குட் மார்னிங். மணி கிட்டத்தட்ட 7:40 ஆகிடுச்சு. இன்றைக்கி ப்ரோக்ராம் நம்மளுக்கு பாண்டிச்சேரியில் இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குது. இது வரைக்கும் பாண்டிச்சேரி போயிருக்கேன்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில் நான் வடிவேல் சேகர் நான் 2 பேர் சேர்ந்து எங்கள் பேனரில், புதிய பறவைகள் பேனரில் பாண்டிச்சேரியில் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். நம்ம கூட நிறைய பேர் வராங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் டீம்ஸ் எல்லாம் வராங்க. அதுவும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் விஜயகாந்த் குமார், ரஜினி முனிஸ், அப்புறம் சிவாஜி அந்தோனி, டிஆர், நான், வடிவேல் சேகர், எம்ஜிஆர் கெட்டப்பு, இந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு ஒரு பெரிய ப்ரோக்ராம், அது வடிவேல் சேகர் நான் போய் பண்ணுறோம். சிறப்பாக அமைன்னு சொல்லி நீங்களும் வேண்டிங்க. ஏன்னா இதை பார்த்து அடுத்த வருஷம் ஒரு ப்ரோக்ராம் தருவாங்க. ஒரு ப்ரோக்ராம் வாங்கிறதுக்குள்ள போதும் ஆகிடும் இல்லையா? அதே இடத்துல இன்னொரு ப்ரோக்ராம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுவும் ஒரு அரசியல் தான். நம்ம ஃபீல்டு, எல்லா ஃபீல்டும் ஒருத்தர் நல்லா இருந்தால் ஒருத்தர் பிடிக்காது. ஒருத்தர் ஏறி மிதிச்சுட்டு போகணும் தான் நிறைய பேர் நினைப்பாங்க. எல்லா ஃபீல்டுக்கும், அதுவும் எங்கள் ஃபீல்டு நிறையவே இருக்குது. ஆமாம், நிறையவே இருக்குது. ஒருத்தர் மாதிரியே பண்ணுறது, அதாவது எப்படின்னா நாங்களாம் அப்படி தான், சிவாஜி மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, ரஜினி மாதிரி பண்ணி தான் நாங்களாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு போகிறோம். இதுலேயே நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. நம்ம வடிவேல் சேகர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாள் நல்லா சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே கடை மேலே கடை வாங்கியிருக்காரு. நானும் அவர்கிட்ட கடை மட்டும் வாங்காதப்பா அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பசியோடு படுத்தலாம் ஆனால் கடனோட படக்கூடாதுன்னுவாங்க. முடிஞ்சவரை கடை வாங்காதீங்க, அதான் நம்மளால் சொல்ல முடியும். நான் ஒன்று அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ரைட். தம்பி எழுந்திரிச்சிருப்பான், அவனை குளிப்பாட்டிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறது தான் பயமாக இருக்கு. ஆனால் சொல்லிடணும், இல்லாட்டி பாபு எங்கன்னு கேட்டுருப்பான். இந்த மாதிரி பாண்டிச்சேரி ப்ரோக்ராம் போகிறேன். ஆனால் பாண்டிச்சேரி உள்ளே தெரியாது, இது வரைக்கும் போனதே கிடையாது. இதோ வயசு 55 முடிஞ்சு 56 ஆகிடுச்சு. பாண்டிச்சேரி ஃபஸ்ட் டைம் போகிறேன். இங்கே இருக்க பாண்டிச்சேரி அதுவும் நம்மளால் போக முடியும். இப்போ தான் எங்கள் ஒய்ஃப் வேலையை விட்ட அப்புறம் தான் ஒரு ஊருக்காக ப்ரோக்ராம் பண்ண போகிறது. எங்கள் ஒய்ஃப் வேலைக்கு போகிறப்பெல்லாம் எங்கேயும் போக முடியாது. என் வீட்டிலே தான் இருப்பேன். என் அப்பா தம்பியை பார்த்துன்னு தான் இருப்பேன். எக்ஸ்போர்ட்டில் வேலைக்கு போகும், அதுவும் ஒழுங்காக போக முடியாது. இப்போ உட்காந்தோன்னு ஃபோன் பண்ண வீட்டில் வந்து இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 25 வயசு நடக்க வேண்டியது எனக்கு 55-56 வயசு நடக்கும். எல்லாம் கடந்து போகும். ஆனால் நடக்க வேண்டிய எல்லாம் நடந்தான் தீரும். ஓகேங்களா? யாராலையும் தடுக்க முடியாது. கீழே போகலாமா? வாங்க. தமிழ் முடிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். முடிச்சுன்னா இந்த சேனல் தெரில. கீழே போகலாம்.